இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடத்துல வந்து நமக்கு லோக்கோ வந்து ரிவர்சல் ஆகும். Your attention please. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் விளாக் வந்து முருதேஸ்வர் டெம்பிள் ட்ராவல் கைடு விளாக் வந்து பண்ணியிருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த விளாகோட கண்டினியூட்டி விளாக் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கார்டன் சிட்டியான பெங்களூர் தான் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். முருதேஸ்வர்லேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற டெடிக்கேட்டட் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். முருதேஸ்வர் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். லெஃப்ட்டில் வந்து ஒரு கவுண்ட்ரு இருக்கும், அப்புறம் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டிங்கன்னா நம்ம உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடலாம். நம்ம ட்ரெயினை வந்து ஃபஸ்ட்டு ப்ளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்துச்சு, ஒரு ½ ஹவருக்கு மேலே தான் வந்திருக்கு. அண்டு பழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கோ ஸ்டார்ட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து கோச்சோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறது யாருன்னா நம்ம சவப்பேன் வேப்4 அரக்கோணம் தாங்க புல் பண்ண போகுது. பட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடத்துல வந்து நமக்கு லோக்கோ வந்து ரிவர்சல் ஆகும். லோகோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. இன்னும் ட்ரெயின் கிளம்ப 20 மினிட்ஸாக இருக்குது. இருந்தாலுமே அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்லீப்பர் கோச் வந்து கொடுத்துருக்காங்க. S1லேருந்து ஸ்டார்ட் ஆகி S11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 3 3rd AC கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. B1, B2, B3. 3rd ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸுக்கு வரதுனால டெடிக்கேட்டட் ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. 2 கேபினும் 3 கூப்பையும் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, வெளியே வெக்கைக்கு ஜம்முன்னு இருக்குது. ஃபஸ்ட் ஏசிக்கு அப்புறம் வந்து ஏசி 2 டயர் கம்பார்ட்மெண்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க, A1. ஏசி 2 டயர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் சிட்டிங் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட்டு. ஆனால் இந்த ஜென்ரல் சிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் இருக்குது, அதே ரீமாடிஃபை பண்ணி தாங்க விட்டுருக்காங்க. மிடில் பெர்த்தை மட்டும் தூக்கிட்டாங்க, மற்றபடி லோயர் அப்பர் இருக்குது, சைடு லோயரும் சைடு அப்பருமே இருக்குது. ஓகேங்க, நம்ம ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16586 முருதேஸ்வரா டு SMVT பெங்களூர் எக்ஸ்பிரஸ். டெய்லி ரன்னிங் ட்ரெயின்னா டெய்லி மத்தியானம் 2:10க்கு முருதேஸ்வரலேருந்து டிபார்ட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:15 வந்து நமக்கு SMVT பெங்களூர் வந்து ரீச் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 662 கிலோமீட்டர் வந்து 17 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்து கவர் பண்ணுது.
இந்த ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து ஸ்லீப்பர் கோச் தாங்க புக் பண்ணியிருக்கோம், S6. ஸோ S6ல் வந்து சைடில் ஒயரு, சைடு அப்பர் ஒய்ஃப் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இந்த ஸ்டேஷனில் இருந்திருப்போம். ஸோ அடுத்து போக போக ஏறுவாங்க. சரிங்க, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம முருதேஸ்வர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க மறுபடியும். பட்கல் மழை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க பின்னாடி. கொங்கன் ரோட்டை அதோட ஆதிக்கத்தை நம்மகிட்ட இன்னும் காட்டிக்கிட்டு தான் இருக்கு. செம்மையா இருக்கு மழை, வேற லெவல்ல இருக்கு ஜர்னி. நம்ம ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட்டான பைந்தூர் மூகாம்பிகா ரோடு ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பட்கல். அங்கே வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, பேச முடியல. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, மழை வந்து செம்மையாக பெஞ்சிட்டு இருந்தீங்க, செம்ம சீரி பாஞ்சிச்சு மழை. ஓகேங்க, நம்ம ஜேர்னியை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போவோம். இதோட ரூட்டு தான் இருக்குது, அந்த ரூட்டை வந்து நான் அடுத்த ஸ்டேஷனில் வந்து சொல்கிறேன். குண்டாபுரம் அங்கே வந்து 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினோட ஒரு ரூட்டு பற்றி பார்ப்போங்க. இப்போ எப்படின்னா, நம்ம முருதேஸ்வரந்து கிளம்பி உடுப்பி வழியாக போய்ட்டு மேங்களூர் சென்ட்ரல் போய்ட்டு தென் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் கவர் பண்ணாத ரூட்டு சக்லேஷ்பூர் அண்டு சுப்பிரமணியா ரோட் ரைட் அந்த செக்ஷனில் போய்ட்டு நம்ம ஹசன் போய்ட்டு தென் அங்கேருந்து மைசூர் போய்ட்டு மைசூர் மாண்டியா வழியாக நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் அண்ட் SMT பெங்களூர் வந்து ரீச் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா மத்ஸ்யகந்தா எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கவர் பண்ணலான்னு பார்த்தா அந்த 2 குட்ஸ் போட்டு விட்டாங்க.
5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம உடுப்பி ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிருக்காங்க. இந்த உடுப்பி என்ன ஃபேமஸ்னால் லார்டு கிருஷ்ணா வந்து கோயில் வந்து ஃபேமஸ்ஸு. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபேமஸாக இருக்கும். உடுப்பி ஹோட்டல்மாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாடு சேர்த்து ஹோட்டல் வந்து இது ஃபேமஸ்ஸு. அண்டு நம்ம ட்ரெயினை வந்து எப்போ வந்து சர்வீஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா February 2019 தான் சர்வீஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எயிட் மினிட்ஸ் டிலேவோட நம்ம சூரத்கல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மேங்களூர் சென்ட்ரல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் இருக்குங்க. பட் ஆனால் அது இதெல்லாம் ஒரு குட்ஸு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்ஸு போட்டிருக்காங்க. ஏதாவது கிராசிங் இருக்கும்போது டிஸ்டர்பாக இருக்குது. ஓகேங்க, நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். முருதேஸ்வர் டு SMBT பெங்களூர் ஸ்லீப்பர் ஃபேர் வந்து 395 ரூபா ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து புக்கிங் சார்ஜஸ்லாம் வரும். Mangalore Junction, Mumbai CSMT Superfast Express. மங்களூர் ஜங்ஷன் ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோம். இங்கே சைடில் நிற்கிறது தான் மங்களூர் ஜங்ஷன் டு கொச்சுவேலி அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், மேங்களூர் ஜங்ஷன் வந்து பெரிய ஜங்ஷன் தானே, ஏன் அங்கே வந்து ஸ்டாப் கொடுக்கல அப்படின்னு.
ஆனால் ரிவர்சலில் வந்து நிற்குங்க. ஆமாங்க, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குன்னு. முருதேஸ்வரிலேருந்து பெங்களூர் போகிறப்ப ஃபஸ்ட்டு மேங்களூர் சென்ட்ரல் வந்துட்டு அதுக்கப்புறம் மேங்களூர் ஜங்ஷன் நின்றுட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போகும். இதே இது ரிவர்ஸ் டைரக்ஷன். பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் போகிறப்ப ஃபஸ்ட்டு மேங்களூர் ஜங்ஷன் நின்றோம், அதுக்கப்புறம் மேங்களூர் சென்ட்ரலில் நின்றுட்டு ரிவர்ஸில் போகிறப்ப ஜங்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடும். 1630 Mangaluru Central Thiruvananthapuram Malabar Express leaves from platform number 1 at the 30 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம மேங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. சுரத்கலுக்கும் மேங்களூருக்கும் சென்ட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான். அதுக்கே 1.5 hour வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டா. ஸோ டோட்டலாக 40 நிமிஷம் நம்ம இங்கே தான் நிற்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா லோக்கோ சேஞ்சும் நடக்கும், லோக்கோ ரிவர்சலும் நடக்கும். மேபி டீசல் லோக்கோ தான் அட்டாச் பண்ணுவாங்க. அது என்னென்னு போய் நம்ம பார்ப்போம். லோக்கோ வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து இப்போ நமக்கு மைசூர் வரைக்கும் புல் பண்ண போகிறது யாருன்னா நம்ம டீசல் லோக்கோ WDP-4D தான் புல் பண்ண போகுது. ஆனால் உங்களுக்கு இடையிலே சொல்லியிருப்பேன் இந்த லோக்கோ சேஞ்சு ரிவர்சல்னு. அது தெளிவாக திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். முருதேஸ்வரிலேருந்து கிளம்பிட்டு மேங்களூர் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா லோக்கோ சேஞ்சும் ஆகும், லோக்கோ ரிவர்சலும் ஆகும். ஆனால் இதே ஹசனில் போனீங்கன்னா லோக்கோ ரிவர்சல் மட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் மைசூர் போனோம்னா லோக்கோ சேஞ்சு நடக்கும். அங்கே வந்து திரும்ப எலக்ட்ரிக் லோக்கோ போடுவாங்க. லோக்கோ ரிவர்ஸலும் அதே மாதிரி அங்கே நடக்கும். டென் மினிட்ஸ் டிலேவோட நம்ம மேங்களூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. நான் இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஃபுட்டு பற்றி சொல்லிடுறேன். பேண்ட்ரி கார் கிடையாது. எஸ்எம்விடியிலேருந்து மேங்களூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து யாருமே உள்ளே வந்து ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணல. பட் டீ அப்புறம் சமோசா செட் பண்ணாங்க. அதுவும் 2-3 தடவை தான் வந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து கேட்ரிங்கில் தாங்க ஆர்டர் போட்டோம். நமக்கு கேட்ரிங் ஆர்டர் பண்ணாலுமே நமக்கு எங்கே டெலிவரி ஆப்ஷன் இருக்குன்னா மேங்களூர் ஜங்ஷன், மேங்களூர் சென்ட்ரல், அதை விட்டால் நமக்கு பெங்களூர் தான். இடையில எந்த ஸ்டேஷன்லையும் நமக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேங்களூர் ஜங்ஷனில் வந்து ஆர்டர் போட்டோம். பட் அவங்க வந்து நாங்கள் மேங்களூர் சென்ட்ரலுக்கே டெலிவரி பண்ணுறோன்றாங்க. ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வந்து சென்ட்ரலே டெலிவரி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு லைன் பீரியடை காட்டலான்னு பார்த்தா கரெக்டாக குட்ஸ் வந்துடுது. ஸோ அந்த ட்ரெயின் போகுது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு வந்து முருதேஸ்வர் மும்பை போகிற லைனு. இப்போ நம்ம இந்த ரைட் எடுத்துகிட்டு சுப்பிரமணிய ரோடு ஹசன் ரூட்டில் போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம். கரெக்டாக குட்ஸ் வந்து மறைச்சிக்கிச்சு.
டீசல் லோக்கோ வச்ச ஒரு ட்ரெயின் இருக்குது. 5 கோடி தான் இருக்குது. கபக்கா புத்துங்கிற ஒரு ஸ்டேஷனில் வந்து 10 மினிட்ஸ் டிலேவோட ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஃபுட்டோட ரிவ்யூ பற்றி நான் சொல்லிடுறேன். நாங்கள் மேங்களூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஜம்போ காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 350 ருபீஸ் ஆச்சு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே மங்களூர் ஜங்ஷன் தாண்டதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுக்க வந்தார். ஃபுட்டு எடுக்கிறதுக்கு கண்ட்ரி கார் கிடையாது, பட் ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபுட் ஆப்ஷனும் இந்த ட்ரெயினில் இருக்குது. ஆன் டைமுக்கு சுப்பிரமணியா ரோட் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஹெவி க்ரௌடு, சீட்ஸுன்னு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்காக ஹெவி க்ரௌட்னா 100% அதெல்லாம் ஆகும்போது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு அங்கே முருதேஸ்வரிலேருந்து இங்கே சுப்பிரமணிய ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% சீட் தான் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்லேஷ்பூர் தான். 55 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 3 ஹவர்ஸ் வந்து டைமிங் இருக்குது. ஏன்னா ஹில்ஸில் போகிறோம். டே டைமாக இருந்தால் ஈஸியாக கவர் பண்ணியிருக்கலாம், பட் நைட் டைமே ஸோ எதுவுமே கவர் பண்ண முடியாது. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரேக் ஷேரிங்குமே கிடையாதுங்க. ரெண்டு டெடிக்கேட்டட் ரேக் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெங்களூர் டு முருதேஸ்வர் வரைக்கும். ஃபுட் சர்வீஸும் டின்னர் பற்றியும் சொல்லிடுறேன். இங்கே உங்களுக்கு வேறு எங்கேயும் வாங்க முடியலன்னா இங்கே நம்ம சுப்பிரமணியா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு எல்லாமே செல் பண்ணுறாங்க, வாட்டர் பாட்டில் எல்லாமே செல் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் எங்கேயா மிஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். Six hours later. 10 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம சாண்டல்வுட் சிட்டியான மைசூர் ஜங்ஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 15 நிமிஷம் நிற்கும். ஸோ டோட்டலாக 25 மினிட்ஸ் வந்து ட்ரெயின் இங்கே தான் நிற்க போகுது. செம்ம சில்லுன்னு இருக்குது. நமக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கோ சேஞ்ச் அண்ட் லோக்கோ ரிவர்ஸில் நடக்கும். டீசல் லோக்கோ அங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக் லோக்கோ அட்டாச் பண்ணி விடுவாங்க. என்ன லோக்கோ போடுறாங்கன்னு பார்ப்போம். அடிக்கிற குளிருக்கு சூடாக ஒரு காஃபி குடித்தா தான் சூப்பராக இருக்கும்.
சென்னப்பட்டினா ஸ்டேஷன். சைடில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா காவேரி எக்ஸ்பிரஸ். காலுக்கு ஆன் டைமுக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணுது. கேஎஸ்ஆர் பெங்களூரு, பெங்களூர் கண்டோன்மெண்ட் அண்ட் எஸ்எம்பிடி பெங்களூரு. ஸோ முருதேஸ் வந்து டேரக்ட் ட்ரெயின் வந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர் டு மேங்களூர் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல். இதை பற்றி மேலே எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு வைங்க, நான் பின் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஓவரால் இந்த ஜர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlog-இல் சந்திக்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் vlog இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டாடா.